ஏன்டா அடிச்ச பையா? அத்த மகனா மாமா மகனா சொந்தமா பந்தமா? சொந்தமா பந்தமா மாமா புள்ளியா அத்தை புள்ளியா? ஏன்டா அடிச்ச பையா? ஏய் இந்த ஊரை கெடுக்க வந்தியா இல்ல நாட்டை கெடுக்க வந்தியா? இந்த நாட்டை கெடுக்க வரல, இந்த ஊரை நான் கெடுக்க வரல. நீ என்ன பண்ண நீ? இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் உள்ளூர்ல முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. இல்லன்னா பக்கத்து கிராமத்துல மாப்பிள்ளை பார்த்து உன்னை திருமணம் செய்து கொடுத்தா ஆமா அந்த வீட்டுக்கு நீ சோத்து காலம் எடுத்து வச்சு ஆனா எல்லா தெய்வத்துக்கும் நான் பொங்கல் வைக்கிறேன். எல்லாரும் செத்தணும். ஆனா நானும் ஆம்பியா மட்டும் சந்தோஷமா வாழணும். ஆமா அப்படின்னு ஒரு பெண் வேண்டலாம். ஆனா அந்த வீட்டுக்கு சென்று ஆனா எல்லா கொடுமை இருக்கும். மாமனார் மாமியார் ஒத்தா ஓரத்தி முத்தார் கோவிலாரி எல்லாரும் கொடுமை இருக்க ஆனா எல்லாரும் செத்தணும். நானும் ஆம்பியார் மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ஒரு பெண் வேண்டுவாங்க. நீ என்ன பண்ற? 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு ஆம்பியா சாவணும் சொல்ற. எந்த அவன் தானே சாவணும். அவன் செத்த தானே போய் நான் காத்தோட்டமா இருக்க முடியும். அப்பதான் கேட்பாங்க சுத்தலாம். ஆமா இந்த முகவூர் சுத்தலாம், இந்த கண்டாச்சிபுரம் சுத்தலாம். ஏன் நாளைக்கு பிடிச்சா ஐப்பன் கூட சுத்துவேன் நான். ஆமா ஐயப்பன் கூட சுத்துவான். உன்ட இருக்கிறத வாங்கி போடுவான் 3 நாள்ல. 10 நிமிஷம் கூட போறேன் நினைக்க போறேன். நான் புது பைக்கு அவன் தான் முதல் சர்வீஸ் பண்ணுவான். ஆனா ஆம்பளை ஒண்ணு செத்துட்டா. ஆனா அந்த தலையில பூ நினைக்காத, பூ வைக்க முடியாது. அந்த பூ வேணாம் சொல்லிதான் கடாச்சு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? கார்த்திகை மாசம் ஒரு முழம் 700 ரூபான்றாங்க. அதை வாங்கி வச்சானா வைக்காட்டானா? அதனால அந்த பூ தேவை எனக்கு வேணாம். ஆனா ஆம்பளை ஒண்ணு செத்துட்டா. இந்த நெத்தில குங்குமம் வைக்க முடியாது. குங்குமம் அந்த குங்குமம் வேணாம் எனக்கு. ஒரு வாரத்துக்கு 1 கிலோ காலி ஆகுது. 1 கிலோ குங்குமம் ஆகுது. நீங்க கூட காலி ஆச்சு எதிர் விட்டு கனிமாட கடை வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன். நான் கண்டாச்சிபுரம் போனா வாங்கி வந்து தரண்டின்னு. அந்த குங்குமமும் எனக்கு வேணாண்டா. குண்டுப்பாயிலே வேணாவா? இந்த கையில வளையல நினைக்காது. வளையல் போட முடியாது. வளையல் வேணாதான் போட்டு நொறுக்கி போட்டு வந்துட்டேன். வளையலே வேணான்னு. ஆமாடா பையன் வளையல் ஒண்ணு போட்டுன்னு போட பையன். களப்பறிக்கு போக முடியல, நடுநோட போக முடியல. வீட்டுல ஜாமா கை மூல சத்தம் போட்டுனே இருக்குது. அதான் ஒரு வேலைக்கு போக முடியல, சத்தம் போட்டு கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா ஆண்டாடு ஒண்ணு செத்துட்டா. கால் மெட்டி இருக்காது. மெட்டி வேணாம். மெட்டி போட்டுன பையன் விலங்கு மாட்டுற மாதிரி இருக்குது. அதனால்தான் மெட்டி வேணாம், சட்டி வேணாம்னு கட்டாச்சு வந்துட்டேன். ஆனா ஆண்டாடு ஒண்ணு செத்துட்டா. தாலி இருக்காது கைத்துல. அந்த தாலி வேணாம்னு சொல்லி அறுத்து ஆணில மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாடா பையா கண்டாச்சிபுரம் திருநாமலைன்னு போறாங்க. 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து மஞ்சள் கயிறு வாங்கி வந்துடுறாங்க. மஞ்சள் கயிறு வாங்கி வராங்க. இறுக்கி கட்டிடுறாங்க. அது எத்தனை நாளைக்கு சுமந்திருக்க முடியும்? அது ஒரு 3 டன் வெயிட் இருக்கு. சுமந்திருக்க முடியாது. அதனால பையா தாலி அவுத்து ஆணில மாட்டி வந்துட்டேன். ஆமா. ஆனா கடைசியில ஒண்ணு சொன்னேன். ஆமா காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரே. ஆமா யாரு வாழணும்? ஐயா இந்த மாதிரி கோயில பாரியா ஆம்பியா தாவணுமா கல்லாம்பியா வாழணும். காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரே கல்லாம்பியான வாழணும். அவட பேரை கூட சொல்லக்கூடாது. வீணா போது குடும்பம் கல்லாம்பியா வச்சதாண்டா பையா. விதவிதமா புடவை கட்டிலாம், ஜாக்கெட்டு போடலாம், பாவாடை போடலாம். சினிமாவுக்கு இட்டு போவாரு. சினிமா கட்டா ஏகான சமயத்துல 2000 கொடுப்பாரு பையா. அது தானே போய்கிது கேன்சல். அப்ப கல்லாம்பியா மட்டும் வாழணும். ஆமா நீ என்ன சொல்ற? ஏமா சொந்த பொண்டாடி இருக்க, சின்ன மாமியாட்ட நடமாட்டத்தை குண்டு பையன் போட்டா போய் பாரு. தாயா நினைக்கிறோம் நீயா பொண்டாடி ஊருக்கு அனுப்பிட்டு தாய்கிட்ட விளையாட கடுப்பு. எதிர் வீட்டுக்காரு குண்டிச்சு ஒண்ணு இருக்கிறான். அவ கூட ஃபுட்பால் விளையாடுறாரு. போய் சொல்றாரு இது எங்க நடப்பாடு
நடித்த கலியே எத்திசை புகழும் உந்தன் புருவம் எத்திசை புகழும் உந்தன் புருவம் நீ எடுத்த எங்கள துருவி மடிவோம் எத்திசை புகழும் உந்தன் புருவம் எத்திசை புகழும் உந்தன் புருவம் நீ எடுத்த எங்கள துருவி மடிவோம் அத்தி மலரில் புத்திரங்கா வந்தார ரத்தவரி கொண்ட சுந்தரி இளமய நம்மெல்ல ரத்த மீனவாரி உண்ட ஜெகத்தை பழத்த என்னாரி எதுக்கு வருது பிச்சு பிடி பிச்சு அங்க போய் பாடுறாங்க முன்னாடி வந்து அரசாங்கத்தில் வேலை செய்விட்டாதீங்க லைட்டு மறுபடியும் கட்டிட்டு இருந்தாலே என்ன பல ஆளக்கான ஆமா ஏமா ஆயம்மா வாரியம்மா வணக்கம் 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 ஏண்டி பாப்பா ஏண்டி இவ்வளோ அழகா இருக்கிறியே இன்னாடி பாப்பா உனக்கு இன்னாடி பாப்பா நீ ஊம்பாத ஆத்தத்தை மெண்டு முழுங்க அம்மா ஆத்தத்தை மெண்டு முழுங்க கொஞ்சம் வேக மாதிரி எல்லாம் கீழே இருக்கட்டும் ஏன் பாடு அடி மகமாரி தாயே நீ ஊர்ல இருக்கியால ஏறி வேலைக்கு போயிட்டோம் கோயில்ல கறியோ குடி ஓடி புட்டியோ கோயில் இருக்கியோல வெள்ளாடி ஓடி புட்டி அடி மாறி அத்த தாயே இன்னும் தெரியவ குறை அவத்தாளி விட்டு வச்சுக்கிறாடி மாதிரி உள்ள போடியம்மா அந்தாடி ஒருத்த குண்டா தாள அடிக்கிறாமா சுத்தமான தாலி அர்த்த பையாவா பையா ஆனா தாலி அர்த்தம் இந்த 46 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துறேன் கையால நான் கேள்விப்பட்டுக்கிறேன் நீ 5 தாலி எடுத்து கொடுத்துரு ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயல அம்மா ராசில கைய போய் பாருங்க ஆம்பளை பிள்ளை தவிர மீதி ஒரு 14 புள்ள பிறந்தாலும் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் ஆமா நீ ஏன் புள்ள கொடுத்து அனுப்பிட்டு இருப்ப போய் பாருங்க இவருக்கு ஜாதகத்துல ஆம்பளை பிள்ளையா போய் ஜாதகத்துல 10 லட்சி வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த கையால திருவண்ணாமலை எங்க அன்னதானம் போடுறவங்கள வாங்கி தின்ற கை அவன் வயிற்று பாருங்க எல்லாம் இவன் போ அன்னதானம் போடுறான் அன்னதானம் போடுற கை இது சித்திரை மாசம் வருஷ பெருமணிக்கு போடுற கை ஆமா சித்திரை மாசம் வருஷ பெருப்பு காலைல சாப்பாடு ஆக மாட்டேங்க நாளைக்கு 2 நாளைக்கு ஆக மாட்டேங்க அன்னதானம் போடுறோம்னா குண்டா நிறைய ஆறிஞ்சு போய் மெத்தையை உட்காந்து
அப்ப வாங்கின சைன் தான் இது கவரி செயின் குண்டு பையனே அண்ணாட போட கையா தேவையா முட்டா ஏண்டி பாப்பா என்னடி அக்கா இவ்வளவு அழகா இருக்கிறியே ஆமா இவ்வளவு அடக்க ஆச்சாரமா இருக்கிறியே ஆமா ஏண்டி நீ பொம்பளையாடி நீ தமிழ்ல அதே உன்ன பார்த்தா பயந்து ஓடிவிடும் ஆமா நான் உதர காட்டியாரி நாளைக்கு வருவோம் வீட்டுக்கு ரத்த காட்டியாரி ஓடி டாபுரு வந்துட்டாவ ஏண்டி பாப்பா என்னடி அக்கா உன்னை பார்த்துடா ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா என்ன கேட்டேன் என்ன நீ பொம்பளை தான் நானும் பொம்பளை தான் ஆமா எதுக்கான கேபினட் போடி ஏடா போய்றான் பில்றாம் பண்ணாரு பில்றாம்ட்டார் அவரு ஆமா அவன் பில்றாம் விட்டு அது மூஞ்ச பாரு இதாட்டம் ஒரு நாளைக்கு மூஞ்சி கழுவ வராது ஒரு நாளைக்கு மூஞ்சி கழுவத்துல ஆமா ஏமா மூஞ்சிக்கண்ணா தங்க வேலைங்க அதான் என் மச்சான் தங்க வேலை கண்ணா ஆள கண்ணா ஆனா என் கண்ணுல மாட்டினா முட்டாட்ட ஓட்டமோட தீர்த்துருவன் எங்கதான் போன புண்ணாட்டுல வந்த அந்த பையன் ஆடு தங்க போல கம்பாது போட்டு விடு உன்னை பார்த்து நான் ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார் அச்சம் மனம் ஞானம் பயர்ப்பு இந்த 4 குணம் அறிந்திருக்க வேண்டும் இந்த 4ல உனக்கு 2 குடி நடி பாப்பா எப்படியா ஒரு பொண்ணா பொண்ணுதா அச்சம் மரம் ஞானம் பைப்பு பைப்பா நேரம் தம்பி ஆசிரியர் போட அடிச்சிருவேன் உங்க அக்காட்ட கூட தங்கச்சி இருக்கு பாரு மல்லிகா இப்படி இருக்கும் அவங்க தங்கச்சி பாப்பா மூஞ்சாரி எல்லாம் ஒட்டை சீக்காட்ட இருக்குது இவன் பேசுற நீ வாயம்மா நீ வாயம்மா நானா புடிச்சு வாயில போட முடியாத இந்த பக்கம் வந்தியா அநியாயமா மாண்டு போறேன் நான் கையால எடுப்பேன் நான் தின்னு எம்மா நாள் ஆகுது எட்டுமா அந்த பையன் குஞ்சில விடு முருகன் விளையாட்டும் அது ட்ரெயின் திண்டிவன 2 திருவண்ணாமலை பாப்பா உன்னை பார்த்து ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா ஏன் கேட்டா எல்லா தாய்க்குளமும் ஆமா அழகா குளிச்சுட்டு முகத்துல மஞ்சா பூசிக்கின்னு அதான் பொறுத்து போச்சுன்னு ஆகிரியா சுரிக்கிறான் முகத்துல மஞ்சா பூசிக்கின்னு அழகா குங்குமத்தை வச்சு நான் பார்த்தேன் ஆமா ஏண்டி பாப்பா கண்ணாச்சிபுரம் ரோடு 4 மூணு ரோட்ல பார்த்து 4 மூணு பல்பு இருக்கும் சிக்னல் லைட் பல்பு அந்த மாதிரி வச்சுக்கிறமா பொட்டிய குப்பை மனோ என்ன ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டா அறிவாச்சாரம் இருக்க வேண்டும் அடக்குடக்கு இருக்க வேண்டும் இந்த 5 மூணு ரோடு திருக்கோவில் இருக்கும் 5 மூணு ரோட்ல சிக்னல் ரெட் லைட் ஏரியும் ஆமா அந்த ரெட் லைட் ஏறி உடனே பூரா பஸ் நிக்கும் ஆமா அந்த மாதிரி ரெட் லைட் வச்சு போட்டு அது மாதிரி வச்சுக்கலாமா ஒரு அர்த்தம் இருக்கா மச்சான் என்ன என்ன அர்த்தம் இருக்குது ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமையிடுதல் ஒரு மங்கை கழுகு மஞ்சள் குங்குமிடுதல் ஒரு விதவி கழுகு விபதிடுதல் ஒரு கட்டி காய்த்தியானவன் அம்மா அகலமா போட்டு வைக்கிறோமோ அம்மா நாளைக்கு நீடித்திருப்பான் கட்டணம் ஆம்பியா ஆயில் கட்டி ஆமா அந்த பொட்டை சின்னதா சுருக்கி வச்சா சுருக்க கூடாது நம்ம எந்த அளவுக்கு போட்டு சுருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதியிலே சுருக்கின்னு போடுவான் கட்டணம் ஆம்பியா அதனால நீடித்திருக்கட்டும் இதெல்லாம் உனக்கு எங்க தெரியுமோ நீ போவ பொண்டாடி பொட்டு பூ வாங்கி கொடுத்தா அதோட அருமை தெரிண்டா எருமை ஒரு 4 தவிர நான் வாங்கி கொடுத்தேன் ஆமா ஒரே 4 யார் நீ வாங்கி கொடுக்குறியா நீ தான் வாங்கி கொடுத்துட்டே நாளைக்கு போய் நானும் வாங்கி கொடுத்துட்டா நாளைக்கு வருவேன் நாளைக்கு இந்த நேரத்துல உன் முன்னாடி அங்க ஏமா வாங்கி கொடுக்குறானோ கொடுப்போம் உண்மைதான் அம்மா என்ன மறைக்கிறான் இவன் முன்னாடி பரவாயில்ல வேற ஒருத்தர் வாங்கி கொடுக்குறான் இவன் முன்னாடிக்கு இப்ப ஏறு ஓட்டா வார்த்தான் இப்ப கிளம்பி மாத்திட்டு இருப்பான் ஒரே லோட்டுக்கு போய்தான் என்ன உங்க கலப்பு தீ அடிக்குதப்ப இருக்கட்டும்
திருவிழா சீசன் அப்பதான் தூக்கி அடிக்கும். அப்புறம் பெங்களூர், சென்னை, மெட்ராஸ் போயிடுவாங்க. நானும் போவேன் மெட்ராஸுக்கு. ஓ அங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு போயிட்டேன். ஓஹோ மெட்ராஸ் வேற சென்னை வேற இருக்கா? சரிவா, ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு இறங்கிக்குது. வேண்டாம்மா கதைக்கு போவோம். சபையை பார்த்தியா? லட்சுமி கடாஜிபுர சபை. ஓ லட்சுமி கடாஜிபுர சபை. எதனால் கூடப்பட்ட சபை? அதோ ஸ்ரீ ஆதிசக்தி மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு ஓஹோ கூடப்பட்ட சபை. மாதா பிதா குரு அதோ தெய்வம். தெய்வம் அந்த அம்மனுடைய பார்த்திருக்கோம். இன்னும் தலைமாமணி சகரையா பார்த்திருக்கோம். இன்னும் கிருஷ்ணயா பார்த்திருக்கோம். நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் உனக்கும் மனோவுக்கு சேர்த்து என் கூட போக சேகாதேம்மா. உனக்கு என்ன குறை? பண்ணி போய் பணமரம் ஏறுமா? யாரு பண்ணி யாரு பணமரம்? யாரு பண்ணி யாரு பணமரம்? பணமரம் போல நான் பண்ணி போல. வயிற்ற பார்த்தா தெரியலையா? அந்த மட்டத்துல எம்மன ராவும். ஐயோ எப்பா, காத்து பட்டவே தகர தகரே போடுவேன். யார பார்த்து யாரு எம்மன ராவும் அந்த மட்டத்துல? உத்தரத்துக்கு எங்க ஊர்ல ஆர்டர் பண்றேன் உன ஈக்கிறதுக்கு. எப்படியா? ஊர்ல கட்டா எதுக்கு? போடா பையா டேய். ஐயா வயிற்றுக்கு என்னதான் தெரியல. நீ என்ன தெரிஞ்சாதான் நான் பீ தின்றேன். நம்ம நாளைக்கு தின்னலாம். இல்ல வடை வச்சிருப்பாங்க. வாயம்மா அப்படி உங்க குழுவினருக்கும் வாயை கொடுத்து நான் சுத்த போனாங்க அந்த குண்டு பையன். நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் தங்களுக்கும் ஓ சரிம்மா சொல்லலாம். நீ ஏன் நானா சொல்றேன்? சாமி 4 மணி தூக்குச்சு. இதே மேல ஏன்டா எனக்கு முறையெல்லாம் பேச விடாத மாட்டேன். நாலு ஏரியால ஏன் கொடுத்துருக்காங்க? தங்களுக்கும் சிறுவன் 1 கோடி ஊர மக்களுக்கு எல்லாம் நேரம் ஆகுதா? நீ பாட்டா பாட்டுமா எப்படி விளக்கம்? கலைவாணி சரஸ்வதி, கலைவாணி சரஸ்வதி. ஆமாம். ஆனால் நான் யாருடைய மனைவி தெரியுமா? யாருடைய மனைவி? சத்தியலகத்தை தவத்தோடு பரிவளை செய்து தரக்கூடிய சதிமகன் படைத்த நான்மகன் படைத்த பிரம்மஜாவன் மனைவி இளரவாய்க்கை துணைவி. இவருடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி, கலைவாணி சரஸ்வதி. ஆனால் எனக்கு அழகான ஒரு பட்ட பேர் உண்டு. அது என்ன பட்ட பேரு? என்ன? வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. வருந்த வருவாள் ஒருத்தி. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. வருந்தினாலும் வந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. அப்ப வருந்தாவிட்டாலும் வருந்தினாலும் வருவாள் ஒருத்தி. வந்துட்டாலும் வருவாள் ஒருத்தி. அவன் யாரு? யாரு? ஏன்னா வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த கலைவாணி. கலைவாணி. அப்போ பிள்ளைங்க அழகா படிப்பாங்க. படிக்கல வச்சுக்க. ஆமா. படிக்கும் போது இங்கிலீஷோ மேக்ஸோ வரல வச்சுக்க. வரல தூக்கி போட்டு கழிச்சு கூடாது.
அப்போ அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து முகத்தை கழுவிட்டு அப்ப படிச்சோம்னா படிக்க 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 படிக்கத்தான் பாடம் ஏறும். அப்படி வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த கலைவாணி. அப்ப வந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டாலும் ஒரு தேவையாரு அவதான் லட்சுமி. லட்சுமி யார் தெரியுமா? எங்க அத்தை. அவங்களுக்கு எப்படி தங்கத்திலேயே நீ சிலை செஞ்சு வச்சு கூப்பிட்டு வச்சாலும் வந்தா வருவாங்களா? அந்த அம்மா எங்க நினைக்கின்றார்களோ அங்கத்தான் அமருவாங்க. அப்ப வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் ஒரு தேவையாரு அவங்கதான் மூதேவி. நடந்து போயிட்டே இருப்போம் செகண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி. ஆனால் மும்மூர்த்தி தேவி இருக்கின்றாங்க பார். பிரம்மா, சிவன், விஷ்ணு. அப்ப அப்படி இருக்க பத்தியா மும்மூர்த்தி தேவர்களுக்கும் அழகான தேவிமார்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு 10 பேர் உண்டு. சொன்னதானே தெரியும். சொல்ற மாதிரியா அழகான 10 பேர் உண்டு. மும்மூர்த்தி தேவிமார்களுக்கும் அழகான 10 பேர் உண்டு. ஆனால் எனக்கு என்ன 10 பேர் உண்டு? என்ன உண்டு? தட்டுவாணி 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 தட்டுவாணி. அப்போ ஏரிய குளமும் அதுல பாத்தீங்கன்னா அழகான தாமரை மலர்ந்திருக்கும். தாமரை பூ இருக்கும். தாமரை இலை மலர்ந்திருக்கும். ஏன்னா அந்த இலை இருக்கின்றது பார். தட்டு போன்ற வடிவமைச்சிருக்கும். அப்ப அது மீது அமரக்கூடியவள் தட்டுவாணி. தட்டு பிளஸ் வாணி தட்டுவாணி தட்டுவாணி தட்டுவாணி. எங்க அம்மா இருக்கின்றாங்க பாரு, உமா மகேஸ்வரி. அவங்களுக்கு ஒரு அழகான 10 பேர் உண்டு. என்ன 10 பேரு? வாயாடவே தெரியாத வாயாடி 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 10 பேர். வாயாடி 10 பேர். வாயாடவே தெரியாது வாயாடி வாயாடி வாயாடி. ஆமா. ஏன்னா எந்த நேரமும் அந்த ஈசனோட வாயாடி ஈசனோடு வாயாடி வாதாடி 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 வாயாடி வாயாடி அவங்க 10 பேர் உண்டு. ஆனா எங்க அத்தை இருக்கிறாங்க லட்சுமி. அவங்க ஒரு 10 பேர் உண்டு. அவங்களுக்கு என்ன 10 பேரு? குடிசைக்காரி, அடிப்படி குடிசைக்காரி, அடிப்படி குடிசைக்காரி. அப்படின்னா அவங்களுக்கு குடிசைக்காரி ஒரு 10 பேர். ஏன்னா அழகான ஒரு குடிசையில போய் அந்த அம்மா அமர்ந்தாங்கன்னா அப்படியே 4 அடுக்கு மாளிகை மாளிகை ஆயிடும். அதனால குடிசைக்கு அரசி அரசி குடிசைக்காரி 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 குடிசைக்காரி. ஆனால் அப்படி இருந்தாலும் 3 தேவிமார்களும் அவருடைய இடபாகத்தில் அமர்ந்து எந்த குறைபாடும் இல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு வரமளித்து வருகின்றோம். ஆனால் இன்றைய தினத்தில் பிறப்பு இறப்பு கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். ஆமா. ஆனா எங்க வீடுகள் தினந்தோறும் என்ன படிக்கக்கூடிய தொழில். அப்படி படிச்சாலும் இங்க இருக்கிற மாணாக்கள் அவர் மீது அமர்ந்து ஓசை வழி கொடுக்கக்கூடியவள் இந்த கலைவாணி. அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் பிறப்பு இறப்பு கணக்கு பார்க்க வேண்டும். வீட்டுக்காரர் இருந்தா சீக்கிரம் சிம்மசம் கொடுப்போம். ஐயா மகாராஜா, உங்க மனைவி கல்யாணி அம்மா வந்திருக்காங்க. உட்காருங்க. வந்துட்டாங்க. யார் மாதா? உபதி. உங்க கணவர் வரும்படி உத்தரவு. நேரா போய் பாரு. பாக்குற போனா. ஆமா, டைம் இல்ல, 2:30 மணி ஆயிடுச்சா. ஓஹோ மன்னவா, வணக்கம் 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 சுவாமி. மன்னா புத்திர மலரடி ஆனந்த கோயில் வந்தனே.
இன்றைக்கு அழைத்த விவரம் என்ன காரணம்? இறப்பு பிறப்பு கணக்கெடுக்க வேண்டும். கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். ஆமாம். அப்படி நான் பெண்ணை பிடித்தால் பெரிதல்ல. ஆஹா. நீ நாவிலே நின்று வசம் கொடுக்கக்கூடியவள் இந்த தலைவாணி. ஆமாம். ஆமாங்க. அதனால் நமக்கு தொழில் அதுதானே. ஆமா. சத்தியலோகத்தில் அமர்ந்து அப்படியே படுப்பு தொழிலை பார்க்க வேண்டும். ஆகட்டும். இப்படியாக பிரம்மதேவனை கலைவாணி சதிவதமா இருக்கிற நேரத்தில் நிர்வாகித சித்தரக்கூடிய நாரதர் மகாமுனிவர் தர்ப்பார்.